ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல தனியன்ல 7வது பாட்டு பார்க்க போறோம். ஆதவன் புதல்வன் முத்தி அறிவினை அளிக்கும் மையன் போதவன் ராமகாதை புகன்றனுள் புனிதன் மண்மேல் கோது அவம் சற்றும் இல்லான் கொண்டல் மால் தன்னை ஒப்பான் மாதவன் கம்பன் செம்பொன் மலரடி தொழுது வாழ்வாம். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆதவன் புதல்வன், நான் போன பாட்டிலே சொன்ன மாதிரி அது சூரிய குலத்தில் உதித்த ராமனையும் குறிக்கும். ஆதித்தன் அப்படிங்கிறது கம்பனுடைய அப்பாவோட பேரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனால அது கம்பனை இந்த பாட்டுல கம்பனை தான் குறிக்கும். ஆதவன் புதல்வன், முத்தி அறிவினை அளிக்கும் ஐயன். ஐயன்னா தலைவன் அர்த்தம். ஐ என்றால் தலைவன் அப்படின்னே ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த இடத்துல முக்தி அறிவினை அளிக்கும் ஐயன்னா இந்த மாதிரி ராமகாதையை சொல்லி முக்தியை அனைவருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் அளிக்கக்கூடிய தலைவன் அப்படின்னு சொல்றாரு. போதவன் ராமகாதை புகன்றனுள் புனிதன். போதவன் அதாவது போது அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம பூவுடைய ஒரு மொட்டை போதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொழுது அப்படிங்கிறதும் போது, போது போல பொழுது அப்படிங்கிறது போதுங்கிறது பொழுதையும் குறிக்கும். இதை தவிர மதிப்பு அப்படிங்கிற சொல் இருக்கு. இந்த இடத்துல மதிக்கக்கூடிய, எல்லாராலும் மதிக்கக்கூடியவன், போதவன்னா மதிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ராமகாதை புகன்றனுள் புனிதன். புனிதன் அப்படின்னா ரொம்ப தூய்மையானவன், ரொம்ப பவித்திரமானவன் அப்படின்னு சொல்றோம்ல. ராமகாதை புகன்றருள் புனிதன். புகன்று அருள், எல்லோருக்கும் அருள் கிட்டக்கூடிய விதத்தில் ராமகாதை சொன்னதால் அவன் புனிதனாகிறான். ராமகாதை புகன்றருள் புனிதன். புகன்று அருள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதனால் அவன் புனிதனாகிறான். மண்மேல் கோது அவன் சற்றும் இல்லான். இந்த பூலோகத்துல கோது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோது இல் குற்றத்து ராமகாதை அப்படின்னு. கோதுன்னா குற்றம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சக்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல குற்றத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி அவம் அப்படிங்கிறது சும்மா தேவையில்லாதது அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாத குற்றம் சற்றும் இல்லான், அந்த மாதிரி எதுவுமே இல்லாதவன். கொண்டல் மால் தன்னை ஒப்பான். கொண்டல் மால் அப்படின்னா கார்மேக கண்ணன் அப்படின்னு சொல்றோம்ல. கொண்டல்னா கார்மேகம், மழை பொழிய தரக்கூடிய மேகங்கள் அப்படின்னு அர்த்தம். தன்னுள் நீரை கொண்டதனால் அதற்கு கொண்டல்னு பேரு. அப்பேற்பட்ட திருமாலுக்கே ஒப்பானவன் அப்படின்னு சொல்றாங்க. மாதவன் கம்பன், மிகப்பெரிய தவத்தை மேற்கொண்டவன் கம்பன். செம்பொன் மலரடி தொழுது வாழ்வாம். அவனுடைய செம்பொன் பொன்னான திருவடிகள், மலர் போன்ற, மலர்னாலே தாமரைன்னு சொல்லியிருக்கேன், அதனால தாமரை போன்ற அடிகளை தொழுது நாம் வாழ்வோம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல அவம் அப்படின்னா தேவையில்லாதது, வீணானது அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல. திருக்குறள்ல தவம் அப்படிங்கிற அதிகாரத்துல 6வது குறள்ல தவம் செய்வார் தன் கருமம் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதை நம்ம பிரித்து படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, தம் கருமம் செய்வார் தவம் செய்வார். அதாவது தான் செய்ய வேண்டிய கடமைகளை யாரு செய்யறாங்கன்னா தவம் இந்த உலகத்துல தவம் செய்யறவர்கள் தான் செய்யறாங்க. மற்றல்லார், மற்றவங்கலாம் அப்ப என்ன பண்றாங்க, ஆசையுட்பட்டு அவம் செய்வார். ஆசையினால் ஆட்பட்டு அவம் தேவையில்லாதது அல்லது கேடான விஷயங்களை செய்வார்கள். தவத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே அவம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அந்த மாதிரி இந்த இடத்துல அவம் அப்படிங்கிற சொல், கோது அவம் சற்றும் இல்லான் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட குற்றமற்ற வீணான விஷயங்கள் எதுவுமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது முழுக்க முழுக்க கம்பனை பத்தி புகழ்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். என்னென்னலாம் சொல்றாங்க? ஆதவன் புதல்வன், முக்தி அறிவினை அளிக்கும் ஐயன், போதவன், ராமகாதை புகன்று அருள் புனிதன், மண்மேல் கோது அவம் சற்றும் இல்லான், கொண்டல் மால் தன்னை ஒப்பான், மாதவன் கம்பன் அப்படின்னு கிட்டத்தட்ட 7 அடைமொழி கம்பனுக்கு சொல்லி இப்பேற்பட்ட
கம்பனின் திருவடிகளை நாம் தொழுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆதவன் புதல்வன் முக்தி அறிவினை அளிக்கும் ஐயன் போதவன் ராமகாதை புகன்றருள் புனிதன் மண்மேல் கோது அவன் சற்றும் இல்லான் கொண்டல் மால் தன்னை ஒப்பான் மாதவன் கம்பன் செம்பொன் மலரடி தொழுது வாழ்வாம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शान्ति शान्ति शान्तिः.